கல்யாண வீட்டில் அவியல் வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? கடாய் எடுத்துக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் ஊற்றாதீங்க. ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க, மூடி வச்சு வேக வச்சுருங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகு, ஜீரகம், பூண்டு, தேவையான அளவுக்கு தேங்காவை நார்மல் பதத்தில் அரைங்க, நல்லா அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் அது குறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அரைச்சி காய்கறி கூட தட்டி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. ஏற்கனவே காய் வெந்துருச்சுல. அப்புறம் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஜீரகமும் கடுகும் போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் போடலை. பொரிஞ்சதும் காய்கறி கூட சேர்த்துக்கலாம். இல்லை கடைசியாக ஒன்று சேர்க்க போகிறேன். அதுதான் நம்ம கல்யாண வீட்டில் வைக்கிற அவியல் மாதிரி எடுத்து கொடுக்க போகுது. கொஞ்சோல அந்த கரண்டில் கோரி கொஞ்சோல அந்த காய்கறியை நம்ம தாளித்து கிண்ணத்தில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அப்படி விட்டுருவோம். சொன்னேன் இல்லையா, தயிர் விட்ட பிறகு சூடு பண்ணக்கூடாது, கிண்டி அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம கல்யாண வீட்டில் என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டு இதுலேயும் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாதீங்க. லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.